நம்ம சொன்னது தான் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கடைசியா வந்து பிஜேபி வாயில மண்ணை போட்டுருவாங்க. ஐயாட்ட குடுக்குவான்னா அவர்ட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க. இவர்ட்ட காசு குடுத்தோன்னே வெத்தலை மேல இவர்ட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு பிரஸ் மீட்ல. பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா 2 பேருக்கும் சின்னம் இருக்கு. 2 பேருக்குமே இல்ல ஆப்வியஸ்லி. மாம்பழத்தை புடுங்கிட்டாங்க. ம். மாம்பழத்தை புடுங்கிட்டு இவருக்கு வந்து ஆனா இவர் பலாத்தையும் ஏன்னா அங்க பழம் வந்து ஃபேமஸ் இங்க கடலூர். ஓகே. அதனால அதையும் விட மாட்டார் அன்பு கேஸ் போட்டதுனால சரி கொய்யாக்காவை மாங்காய் இது வேற ஏதாவது காய். அதான் 2 பேருமா இவர் சொல்ற தலைமையில இவர் இருப்பாரு, அவர் சொல்ற தலைமையில 2 பேருக்குமே அங்கீகாரம் கிடையாது. இல்லை யார் வேணாலும் சொல்லிக்கிறாங்க. அவர் தான் என்டிஏக்கு எதிராக இதுக்கு எதிராக இருக்காருல்ல, பிஜேபிக்கு எதிராக. அவர் கொஞ்சம் அந்த ரத்தம் தமிழர் ரத்தம் ஓடுது. பாஜக சுத்தமான கட்சி. இந்திய மக்களுக்காக இந்திய தேசம் வளர்ச்சி அடையணும், அகண்ட பாரதம் வரணும், இந்திய மக்கள்லாம் நல்லா இருக்கணும் கட்சி. 24 கட்சி மதவாத கட்சி. தாவேக்காவையும் கூப்பிடுறாங்க. போனாருன்னா ஜனநாயகம் இப்போ சாயந்தரமே ரிலீஸ் ஆயிடுது. போகலைன்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வியாழக்கிழமை இன்னைக்கு. நேற்றைக்கு வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுப்பாருங்கிறது உலகத்துக்கே, அதான் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுப்பாருங்கிறது உலகத்துக்கே. ராமதாஸ் வந்து தொடர்ச்சியா வியாழக்கிழமை பிரஸ் மீட் கொடுப்பாருன்றது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். அப்ப அவர் மகனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. நேற்றே போய் அதிமுகவோட கூட்டணி 18 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு உறுதிப்படுத்தி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு வழக்கம் போல அவர் கண்ணீர் விட்டு பேச்சு கொடுத்துருக்காரு, பேட்டி. பாமக என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் கூட்டணி பேச முடியும், முடிவு பண்ண முடியும். அவர் வந்து ஒரு கூட்டணிங்கிற ஒரு நாடகத்தை ஒரு கூத்து அரங்கி இருக்கிறார். அன்புமணியை பிள்ளையா எனக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்கார். முதல்ல ராமதாஸ் அவர்கள் கிட்ட வரதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான கருத்து, அதிமுக பாமக. அதாவது என்னன்னா, எடப்பாடியார்ட்ட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சத்தியம் வாங்கிடுறாரு வெத்தலையில. ஏற்கனவே பேமெண்ட் வந்து ஐயாட்ட கொடுக்க வரவான்னு கேட்டக்கு அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு, ஏன்ட்டே கொடுத்துருக்கான்னு. ஐயாட்ட கொடுக்குவான்னா அவர்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க. இவர்கிட்ட காசு கொடுத்தோன்னே வெத்தலை மேல இவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க யார்கிட்ட, அன்புமணி ராமதாஸ். அப்ப போன டைம் அந்த சத்தியத்தை மீறி நடந்துட்டாங்க. கூட்டணி வரல, அப்படி இதை கொஞ்சம் பிஜேபி அதுன்னு குழப்படி ஆயிடுச்சு. அப்ப பேமெண்ட் கேட்டிருக்காங்க, திருப்பி சத்தியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல அடுத்ததுல கழிச்சுக்கலாம்னு அப்பயே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி தேர்தல். ஆமா திருப்பியும் வந்து கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு செக்கை போட்டு வாங்கணும் இல்லையா, சத்தியம் தான் செக்கை போட்டு வாங்கினோம்னா கோர்ட்டு கேஸுன்னு போய் பணம் வராது. பாரம்பரியமா நாங்க சத்தியம் பண்ணி தான் கட்சியை வளர்த்துட்டு இருக்கோம். ஆமா வளர்த்துட்டு இருக்கோம். அதனால வெத்தலையை வாங்கிட்டு போய் பார்க்க வச்சு திருப்பி இந்த காசை அடுத்து கழிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னு உடனே திருப்பி ஒரு சத்தியம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எலெக்ஷனும் வந்துருச்சு. இன்னும் 3 வருஷம் இருக்கலான்னு விட்டார். 2 வருஷம் இருக்கு. கடைசியில் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியம் பண்ணல. ஆமா பிஜேபின்னு போன டைமே நாங்கள் விட்டுட்டோம். எங்க ஆள் கிளம்பினாரு திருவனந்தபுரத்துக்கு. அந்த இது ஒரு நம்பூதிரியை பார்க்க கிளம்பினாரு. நாங்க தான் வேண்டாம் வரேன்ட்டாரு, அவரே வரேன்ட்டாரு, வேணாம் நமக்கு அவர் தேவைப்படும் அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ நீங்க வரீங்களா இல்லை நான் வந்து கோட்டைக்கல்லுக்கு போவான். அது வைத்தியசாலையில சார் பக்கத்துல ஒரு ஊர் குடிசாத்தான் இது சொல்லி மகிமைன்னு ஒரு இது பண்ணுவாங்க. ஓ இல்ல வேண்டாம் இருங்க வந்துடுறேன். இந்த மாதிரி ஏதோ சௌமியா அன்புமணி அவர்கள் தான் அவங்க வீட்டுல ஏதோ பண்ண மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி செய்தி கேள்விப்பட்டேன். அது ஐயாவுக்கு பண்ணதை ஐயா சொன்னார். நமக்கு தெரியல, நம்ம பார்க்க சொல்ல முடியாது. அன்புமணிக்கு பண்ணது வந்து எடப்பாடியார். பூஜை தான். ஆமா நல்லா வரணும், கூட்டணி நல்லா வரணும் இருக்கா பண்ண போறோம்னு பயந்துட்டு போய் நேற்று சரி நான் வந்துடுறேன். சரி இவ்வளவுதான் மேட்ரு. ஐயாக்கு அது தெரியாம நீங்க இப்ப பாமக யார்கிட்ட சார் இருக்கு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, எம்எல்ஏ. அதத்தான் எடப்பாடியாரும் கேட்டிருக்காரு. யாருங்க நீங்களும் சொல்றீங்க, உங்க அப்பாவும் சொல்றாங்க, நான் தானேங்க வாங்கினேன், நான் இப்ப வரேங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும்.
அதுக்காக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு வா, எங்கள் அக்காவை கூப்பிட்டு வா, எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு இந்த கட்சியில் சேருன்னா நான் எப்படிங்க சேர்ப்பேன்? நான் இருக்கேன், என் கூட இந்த அவங்களாம் இருக்காங்க, வருவாங்க, அவ்வளோதான். சரி இதுனாலும் வரட்டும் அப்படின்னு மாபெரும் கட்சி இணைஞ்சிருக்கேன், நம்ம போய்க்கலாம் சொல்லி எங்கள் அப்பா வரமாட்டாரு, அவர் வேற ட்ராக்ல போறாரு அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. இப்ப பாமக கட்சி அன்புமணி அவர்கள் கிட்ட இருக்கு, சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு, பிரஸ் மீட் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா 2 பேருக்கும் சின்னம் இருக்காரு. 2 பேருக்குமே இல்ல, மாம்பழத்தை பிடிங்கிட்டாங்க. மாம்பழத்தை பிடிங்கிட்டு இவருக்கு வந்து பலாப்பழமும் அவருக்கு வந்து கொய்யாப்பழமும் கொடுப்பாங்க. பலாப்பழம் போன எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல ஓபிஎஸ் கொடுத்தாருன்னா அது சுயேட்சை சின்னம் தானே, யாருக்கான. ஆனா இவர் பலாத்தையும், ஏன்னா அங்க பலாப்பழம்ன்றது ஃபேமஸ் எங்க கடலூர்ல, ஓகே, அதனால அதையும் விட மாட்டார் அன்புமணி கேஸ் போட்டதுனால. சரி கொய்யாக்காவும் மாங்காயும், இது வேற ஏதாவது காய், தேங்காயும் கொய்யாக்காயும் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யும்? இப்ப கட்சி என்கிட்ட தான் இருக்கு, கூட்டணியை நான் தான் உறுதிப்படுத்தணும், பாமக என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர்கிட்ட பேசுறாரு. ஒரு பாமக இருக்கு, 2 பாமக இருக்குல்லம்மா. இந்த வடிவேல் கேப்பாரு 2ஆம் மாமி அப்படின்னு, அந்த மாதிரி தான் இல்ல 2 பேர்லயும் பாமக இருக்குமா? இல்ல சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்தை இழந்துருச்சு. ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கட்சி பாமக. அந்த ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்க முடியும். அந்த ஒரு தலைமை யாரு? அதான் 2 பேருமா, இவர் சொல்ற தலைமையில இவர் இருப்பாரு, அவர் சொல்ற தலைமையில 2 பேருக்குமே அங்கீகாரம் கிடையாது, இல்ல யார் வேணாலும் சொல்லிக்கிற வேண்டியதானமா. இல்ல இப்ப அதிமுகவோட கூட்டணி போனதன் பயனாக என்டிஏ கூட்டணி தான் அது. அப்போ ஏற்கனவே அவர் என்டிஏ கூட்டணியில தான் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காரு. இவங்களோட கூட்டணி இப்போ உறுதி செய்யப்பட்டதன் மூலியமா இவர்கிட்ட வந்துரும் எலெக்ஷனுக்குள்ள எல்லாம், இல்ல இவர் தான் பாமகன்றத நிலைநிறுத்த இவங்களாம். எடப்பாடியார் மேல கொலை காண்டில் இருக்காரு ராமதாஸ். நான் சொல்லியும் பிள்ளைய கடத்திட்டு போய் இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி. இல்லையே இல்ல, இப்படி ஒரு பிள்ளைக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களான்னு கேக்குறாரு. ஆமா, போட மாட்டாங்க. அவருக்கு தெரியும் வன்னிய மக்கள் வந்து ஐயா ராமதாஸ் மேலதான் அன்பா இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் கட்சி ஆரம்பிச்சு தெரு தெருவா போய் இது பண்ணி 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு அந்த காசுல அரசியல் 2 ரூபா சார், 2 ரூபாய் இல்ல 3 ரூபா, அதுக்கப்புறம் 3 ரூபா, முன்னாடி ஊசியில கூட ஊசி போட்டுப்பாரு. அந்த மாதிரி வளர்த்து எடுத்து கட்சி எவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பெத்த பையனே தங்கப்பதக்கம் படம் பாத்தீங்களா? பாத்துருக்க மாட்டீங்க? சிவாஜி அவர்கள் தானே. சிவாஜி கடைசியில பையனே சுட்டு கொண்டுவார், சௌத்ரி, எஸ்பி சௌத்ரி. அது போலீஸா இருந்ததுனால, இவர் அரசியல்வாதியா இருக்கிறதுனால கட்சியை விட்டு நீக்கிட்டார். பாமக கட்சியிலேயே அன்புமணி இல்ல, அவரு எப்படி பாமக கூட்டணியை உறுதிப்படுத்த முடியும் ராமதாஸ் அவர்கள் கேள்வி. அது கரெக்ட் தானே, கரெக்டா தான் கேட்டிருக்காரு. ரொம்ப குழப்பமா இருக்கு சார். ஆமா, அவர் கேட்டிருக்காரு, இவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லுவாரு பாமக. இப்ப என்டிஏ கூட்டணி வந்து அன்புமணி ராமதாஸ் தான் பாமகன்றதை உறுதிப்படுத்திடுச்சு, உறுதிப்படுத்ததுனாலதான் நேற்று கூட்டணிக்கு சேர்த்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து திரும்ப திரும்ப அவர் தான் என்டிஏ எதிரா, இதுக்கு எதிரா இருக்காருல்ல, பிஜேபிக்கு எதிரா. அவர் கொஞ்சம் அந்த ரத்தம், தமிழர் ரத்தம் ஓடுது இல்ல, அதனால அவர் வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கறது வரும், எலெக்ஷனோட முடிவு வரும், 2 பேருக்குமே முடிவு. இப்ப போன முறை வந்து 23 தொகுதி கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணியில பாமகவுக்கு. இந்த மாதிரி 18 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ குறைச்சிருக்காங்க, ஏன்னா இந்த பிளவு தந்தை மகன் சண்டை குறைச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயா அவர்களும் இப்படியே பேசிட்டே கடைசியில போய் அதே கூட்டணியில என்டிஏ கூட்டணியில ஐக்கியம் ஆவாரா, இல்ல வந்து வேற எதுவும் பண்ணுவாரா, இல்ல அரசியல இருந்தே ஒதுங்கிடுவாரா? அவரு எதுக்கு ஒதுங்குறாரு? அதெல்லாம் கடைசி வரைக்கும் போராடுவார். கட்சி இல்ல, சின்னம் இல்ல, எதுவும் இல்ல. இவருக்கு எங்க கட்சி இருக்கு? பாமகன்ற கட்சி அவர்கிட்ட தான். இவர் பாமக ரா அப்படின்னு வைப்பாரு, ராமதாஸ் ஐயா பாமக ஏதாவது ஒண்ணு வைப்பாரு. அக்கா பாமகன்னு வைக்கலாம், ஐயா, ஏன்னா அக்கா தான் தலைவரா இருக்கு. இல்ல ஏற்கனவே ஒரு பெயர் ரெஜிஸ்டர் செஞ்சாங்களா சார், ஐயா பாமக, அது இருக்கலாம். இல்ல அக்கா பாமகன்னு வைக்கலாம், அவரு தம்பி பாமகன்னு வைக்கலாம், இல்ல வேணா ஷவுன்னு வைக்கலாம், பாமக ஷவு. இந்த மாதிரி எது வேணாலும் பேரா இல்ல. இல்ல இப்போ இந்த பாமக வந்து பயன் அளிக்குமா அப்படிங்கிறதும் இருக்குல்ல. பாமக 2ஆ உடைஞ்சிருச்சு, 2 பேரும் ஒற்றுமை இல்ல. இப்ப தந்தைக்கு ஓட்டு போடுறதா, மகனுக்கு ஓட்டு போடுறதா, நிர்வாகிகளா இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க மகனுக்கு ஓட்டு போடுவாங்க. வன்னியர் சங்கங்கள், பாமக அந்த வன்னியர் அந்த குரூப் அப்படிங்கிறது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஓட்டு போடும். இந்த என்டிஏ கூட்டணியில பாமக வந்ததுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அவங்களுக்கு? அதாவது இது நம்ம சொன்னதுதான் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கடைசியா வந்து பிஜேபி வாயில மண்ணை போட்டுருவாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் பொழிச்சு கட்டுறதுதான் திமுகவோட கொள்கையே. அதுதான். எடப்பாடியாரை தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஆள் மனதில் அதான். ஐயா ராமதாஸ் ஐயா கேட்டீங்கன்னாலும் அதான் சொல்லுவாரு, கம்யூனிஸ்டுகள் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்காரனை கேட்டாலும் அதான், பிஜேபி தான் ஒழிக்கணும். அதே மாதிரி இங்க உள்ள மைண்ட் செட்டே அப்படிதான், கடைசியில் பிஜேபி வாயில மண்ணை போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க.
ஓகே. இதே ஒரு சீன் வந்து அமித்ஷா அவர்கள் அந்த தமிழனின் தலைநிமிர தமிழரின் பயணம் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் தமிழகம் முழுக்க பண்ணாரா? உலகம் தமிழகம் முழுக்க அந்த இறுதி அந்த பயணத்துல கரெக்டா கேளுங்க. இறுதி சுற்றுப்பயணம் சார். அதுல அமித்ஷா அவர்கள் கலந்துகிட்டு பேசினாரு. அந்த மேடையிலயும் கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில எடப்பாடி அவர்கள் கலந்துக்கல. எதுக்குமா அவங்க கட்சி கூட்டத்துல இவரையாம கலந்து? ஒரு கூட்டணியில இருக்காங்க சார். மேடை கிடைக்கிற சார் எலெக்ஷன் நேரத்துல கிடைக்கிற மேடையெல்லாம் பயன்படுத்துவாங்க கூட்டணி கட்சியினர். பயன்படுத்துவாங்க. பொங்கல் உங்க வீட்டுல வைக்கிறீங்கன்றதுக்காக என்ன இவங்க வரல அவங்க வரல கேமராமேனை காணாம கேட்பாங்க. உங்க குடும்பத்துல நீங்க பொங்கல் வைக்கிறீங்க. இல்ல இப்ப சரி ஓகே 2 நாளா உங்க மாமியாரு உங்க குழந்தையாரு நாத்தனார் தான் இருப்பாங்க. 2 நாளா தமிழ்நாட்டுல ஏரியை காணான்னு கேட்டா எப்படி அவங்க வீட்டுல பொங்கல் வைக்க வேணாம்? அவங்களே பெட்டர் சார். அவரு சேலத்துல பொங்கல் வச்சாரு, இவர் இங்க பொங்கல் வச்சாரு. 2 பேரும் இல்ல இப்ப 2 நாளா தமிழ்நாட்டுல இருந்தாரு. ஒரு முறை கூட ஒரு மரியாதைக்காக ஒரு கர்ட்டசிக்காக கூட போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கல. சேலத்துல இப்ப நேற்று இரவு ஓடி இருக்காரு. அது போடிதான் ஆகும். ஏன் அவசரமா எந்த அறிவிப்பும் இல்ல டக்குன்னு கிளம்பி ஓடுறாரு? என்ன ஏன்? வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பையங்க அந்த காலத்துல மண்ணுல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா போவாரு, அவர் பாட்டி இவங்க பாட்டு விளையாண்டு இருப்பாங்க. தின்னாங்க அப்பா வீட்டுக்குள்ள போய் எங்கடா பையனை காணா வெளியே மண்ணில் விளையாண்டுருக்கேன், வெளியே வந்து டேன்னு சவுண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? துட்டு ஓடிடுவாங்க. அவங்க அப்பா போகும்போது அங்கேதான் விளையாண்டுருந்தா ஏன் கூப்பிடல வரல அப்படின்னு பார்த்தா இவரும் பார்க்கல அவரும் பார்க்கல. இங்க மண்லையாடா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு வெளியில வந்த டேய் அப்படின்னா என்ன ஆகும்? தலைதறிக்கு ஓடி வருவாங்க. இந்த மாதிரிதான். இல்ல என்ன பேசப்பட்டிருக்கலாம் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 1 மணி நேரம் தனியா சந்திச்சு அது வந்து மௌனம் தான் பேச புரியுதா? ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடியாருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஏனுங்க அப்படின்னா அவருக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரிதான் போயிருக்கு. உட்காந்துருப்பாங்க அமைதியா உட்காந்து பேப்பரை கொடுத்துருப்பாரு. இவர் ஒரு பேப்பர் தள்ளி இருப்பாரு, அவர் வாங்கி ஹிந்தியில எழுதி இவர் ஒரு பேப்பர் தள்ளிருப்பாரு. அப்புறம் என்னதான் சொல்றாரு எழுதி காட்டுவாரு 24, அவர் போட்டுருவாரு 84, 34, இப்படி மாத்தி மாத்தி எழுதி கொடுத்துட்டே இருக்கு. அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடும். சரி நான் கிளம்புறேன். இதுதான் பேச்சுவாங்க. இல்ல உண்மையே நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது, இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பிஜி வேற முடிச்சிருக்கீங்க. சார் இல்ல சார் யூஜி போதும். பிளஸ் 2 முடிச்சிருந்தாலே 10th முடிச்சிருந்தாலே அந்த அறிவு இருக்கும். புரியுதா? உங்களுக்கு உட்காந்துருக்கம்மா, எனக்கு ஹிந்தி தெரியாது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, எப்படிமா நீங்க என்னை பேட்டி எடுப்பீங்க? சும்மா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இது எதுக்கு பேட்டி? இப்ப எழுதி வேணா கொடுத்துருவாங்க. 1 மணி நேரம் காக்க வேற வச்சிருக்காங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களோட மீட்டிங்ல அவர் வேணே பண்ணதுதான். சும்மா வெளியே உட்கார வச்சிருவாங்க. இனிமே இதே மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டல் எங்கேயாவது பாமக போயிருக்குமோ? ஏன்னா இவ்வளவு நாளா கூட்டணிக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓடி போய் கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்த மாதிரி போன் பண்ணிருப்பாங்க, பயந்துட்டு சரி இல்ல வந்துடுறேன். இப்ப கூட்டணி உறுதி அமித்ஷா அவர்கள் கேட்ட தொகுதி எல்லாமே உறுதிதாமா. தினகரன் அதாவது பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரும் அங்க போய் தான் ஆகணும். எதுக்கு போய் சேர சொல்லுங்க. இப்ப விஜயோட சசிகலா உள்ள வராங்கன்ற ஒரு எல்லாமே உள்ள வருவாங்கம்மா. ஓ இந்த எலெக்ஷன் அதிமுகக்குள்ள வெளியில போன எல்லா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் உள்ள வராங்க. ஆமா எல்லாத்துக்குமே அந்த கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. ஆளுக்கு ஒரு கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரே சார் அமமுகன்னு. எல்லாமே உள்ள எலெக்ஷன்ல ஒன்னா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்கம்மா, அதுக்காக மேடையில நிக்க மாட்டாங்க. செயற்குழு பொதுக்குழுல மத ஜாதியை வச்சு அரசியல் பண்ணும் எந்த அமைப்போடையோ கட்சியோடயோ நம்ம கூட்டணியில பண்ணவே இல்லையே. எங்க பண்றாங்க? ஜாதியை மதத்தை வச்சு அரசியல் செய்யும் பண்றாங்க. நீங்க என்ன பிஜேபி என்ன இது மதவாத கட்சி அப்படின்னு டிடிவி தினகரன் பேசியிருக்காரு, தீர்மானம் போட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்துல பாஜகவுக்கு எதிராக ஹாஷாட் பேசினாரு. ஆமா நீங்க மதவாத கட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? புரியுதா? ஊரே சொல்லுதே சார். நாம ஊர் சொல்லலாமா? ஊரு என்ன வேணாலும் சொல்லலாம், 1000 சொல்லும். குஜராத் கலவரம் ஆகட்டும், இல்ல உத்தரப்பிரதேச புல்டோசர் ஆகட்டும், ராமர் கோயில் ஆகட்டும், எல்லாரும் போனாங்கல்லம்மா, எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் பழைய கதையெல்லாம் இப்ப எழுதுவாங்க. பாஜக சுத்தமான கட்சி. இந்திய மக்களுக்காக இந்திய தேசம் வளர்ச்சி அடையணும், அகண்ட பாரதம் வரணும், இந்திய மக்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக G24 வளர்ச்சிட்டு இருக்காரு. நீங்க போய் மதவாத கட்சி எல்லாம் கிடையாது. யாரும் அண்ணன் தினகரன் போவார், எல்லாம் ஒரே கூட்டணியில வந்துருவாங்க. அதான் முடிவு, இறுதி அதுதான். தாவேக்காவுக்கு தான் இன்னும் என்னன்னு தெரியாம இருக்கு. தாவேக்காவையும் கூப்பிடுறாங்க. போனாருன்னா ஜனநாயகம் சாயந்தரமே ரிலீஸ் ஆயிடும். போகலைன்னா போகாம தேர்தல் செஞ்சா திமுக ஓட்டு அங்க போனாருன்னா நாளைக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு ரிலீஸ்.
போகலைன்னா தீபாவளிக்கு ரிலீஸ். பொங்கலுக்கு அநேகமா ரிலீஸ் ஆகுதா இல்ல தீபாவளிக்கு வருதான்னு பாப்போம். அதுதான் நீங்க போறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, நன்றி சார், நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.